வெல்கம். டேக் யூர் சீட். ஆஃபீஸர், பட்ஜெட் மீட்டிங்க்கு எல்லா ஸ்டாஃபும் வந்துட்டாங்களா? போனஸ் கேட்டு வெளியே நின்று எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருந்தாங்களே, வரும்போது பார்த்துருப்பீங்களே. என்ன சொல்றீங்க ஆஃபீஸர்? பின்ன உடுப்பி ஹோட்டல் போண்டா செட்டு மாதிரி இருக்கிறதே 2 பேரு. இந்த மாதிரி விஷயம் பட்ஜெட் மீட்டிங்ல பேச வேணாமே. சாரி எம்டி சார். என்ன ஆஃபீஸர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். ஆஃபீஸர், கடந்த 5 வருஷமா மட்டும் நம்ம சேனலோட நிதி நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கே, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் ஆரம்பிச்சு 5 வருஷம் தான் ஆகுது. ஓஹோ. அது மட்டும் இல்லாம மற்ற சேனலுக்கெல்லாம் விளம்பரம் வருது. அப்ப நம்ம சேனலுக்கு விளம்பரம் வரல? ஏன்னா நம்ம சேனலுக்கே ஒரு விளம்பரம் தேவைப்படுது. அண்ணே டீ காசு கொடுங்கண்ணே. ஆஃபீஸர், தம்பி ஏதோ டீ குடி காசு கேட்கறான், சில்லற இருந்தா கூட. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நாம குடிச்ச டீக்கே தம்பி காசு கேட்கிறாரு. தம்பி, இங்க பட்ஜெட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, நீங்க போயிட்டு அப்புறம் வர முடியுங்களா? சும்மா உட்காந்து வெட்டியா தானே பேசிட்டு இருக்கீங்க, என்ன கலாய்க்கிறீங்களா? இருங்க இருங்க, ஓனர்ட்ட சொல்றேன். தம்பி 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 கம்மிங் டு தி பாயிண்ட். சாரி எம்டி சார், ஒரே ஒரு வழி இருக்கு. நாமளே ஒரு விளம்பரத்தை ஷூட் பண்ணி நம்ம சேனல்ல போட்டா உண்டு. அதுல ஒரு சிக்கல் பாருங்க, உள்ளூர்ல எவனும் கொடுக்க மாட்டான். ஏன்னா நம்ம லட்சணம் அவனுக்கு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உள்ளூர்ல நம்ம பருப்பு வேகாதுன்றீங்க இல்லையா? வெளியூர்ல வேகறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இருக்கு. 3 விசில் வச்சா வேகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐ மீன், வெளியூர்ல எவனா புதுசா கடை திறந்து அவங்கிட்ட நம்மளை பத்தின விஷயம் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போய் அவனை ரீச் பண்ணா வாய்ப்பு இருக்கு. இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போக போகுது. வாட் ஆர் யூ வெயிட்டிங்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். எஸ். அப்பனே, விநாயக பெருமானே, கடை ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் வியாபாரம் நல்லாவே போயிட்டு இருக்கு. இனிமேலும் நல்லாவே போகணும். ஐயா ஐயா, கடையை இழுத்து மூடுங்க. என்னாச்சுடா? ஆபீசர் வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க மாட்டினா தெருவுக்கு வந்துருவியா? உன் நாக்குல தர்பியை போட்டு பொசுக்க, கடை திறந்த உடனே போட உள்ள. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சார். சார், பிசினஸ் டைம், ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க. நீங்க என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சிடலாம். எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? ஒரு நிமிஷம் ஆபீசர், ஒரு 5 எல் கரெக்ட். ஒரு 5 lakhs. 5 lakhs அவ்வளவு போதுமா உங்களுக்கு? இந்தாங்க ஐயா. ஐயோ அம்மா, பயப்படாதீங்க. என்னங்க? ஐயோ, மொத்தமா 5 லட்சமா? ஆமா சார், வச்சுக்கங்க. ஐயோ, நாங்க டிபார்ட்மெண்ட்ல மாட்டிக்குவோமே. டிபார்ட்மெண்டா? என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்க AAA TV மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வர்றோம். என்ன எம்டி சார், லோடு எடுக்கிற மாடு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கிறான். யோ, நக்கல் பண்ணாம ஆட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. அண்ணே, தயவு செஞ்சு ஒரு ஆடு கொடுக்கணும். என்ன பட்ஜெட்? யோ, தைரியம் 5 லட்சம் சொல்லிரு, பாத்துக்கலாம். அண்ணே, 5 லட்சம். ஒரு 4 லட்சம். 3 லட்சம். 2 லட்சம். 1 லட்சம். அண்ணே, 50,000 கன்ஃபார்ம் பண்ணிக்கலானே. அது கம்மியா எடுத்தா உங்க கடைக்கே அசிங்கண்ணே. 5,000 rupees ஃபைனல். 5000மா? நோ டிஸ்கஷன். ஒன் கண்டிஷன். தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல கூட்டிட்டு வாங்க. ஆட் கன்ஃபார்ம். 5000 ரூபாய்க்கு தமன்னா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். யோ அண்ணே, அவனை விடுங்கண்ணே, அவன் கிடக்குறான் ஆபீஸ் பாய். நான் தானே எம்டி, நான் தான் எல்லாமே. நான் கூட்டு வர்றேனே. ஆடு கன்ஃபார்ம். சிம்பிளா சாவு எடுக்கவே 10,000 ரூபாய் செலவாகுது. 5000 ரூபாய்க்கு ஆடு எடுக்கிறேன்னு எப்படி ஒத்துக்கிட்டு வந்தீங்க? நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ராவும் வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ? ஆஃபீஸர், இன்னொரு தடவை பண்ணுங்க. ஏன்? இன்னொரு தடவை பண்ணுங்க. சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீயா நமக்கு ஒரு மாடல் கிடைச்சிட்டா ஆபீசர். பாடி என் கரீனா சோப்ரா.